பார்த்தீங்கன்னா 10th மாதத்தில் வந்து எக்ஸசைஸ் 5.1 வந்து செகண்ட் செம்மில் ஃபஸ்ட் தான் பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 3 புள்ளிகள் கொடுத்து நமக்கு ஒரு கூட மையம் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் வந்து நம்ம ஒரு கூட மையம்க்கான ஃபார்முலா எழுதிக்கலாம். equal to 1/2 whole open bracket x1 x2 x3 திரும்பவும் x1 வந்துடும். நெக்ஸ்ட் கீழே y போட்டுக்கலாம். y1 y2 y3 y1 வந்து அம்புக்குறி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் கீழே இருந்தாங்க. நெக்ஸ்ட் க்ளோஸ் பண்ணி இப்போ வந்து இந்த ஃபார்முலாவில் வந்து அவங்க கொடுத்துருக்க நம்பர்லாம் போட்டு நம்ம போயிருக்கலாம் ஃபஸ்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து நம்பர்ஸை வந்து இந்த ஃபார்முலாவை போட்டுக்கலாம். 1/2 x1 நம்மளுக்கு வந்து -1/2 இருக்கு. நெக்ஸ்ட் வந்து x2ங்கிற இடத்துல வந்து நம்மளுக்கு -5. நெக்ஸ்ட் x3ங்கிற இடத்துல வந்து -8. அதுக்கப்புறம் வந்து நம்ம கீழே வந்துடலாம். y1க்கு வந்து 3. நெக்ஸ்ட் வந்து y2க்கு வந்து 6 இருக்கு. நெக்ஸ்ட் y3க்கு வந்து 8. அதுக்கப்புறம் வந்து திரும்பவும் நம்ம இங்கே x1 y1ஓட வேல்யூ போட்டுக்கணும். 1/2 3 க்ளோஸ் ப்ராக்கெட். அதுக்கப்புறம் வந்து நம்ம பெருக்கிட்டே அப்படி அம்புக்குறி போட்டே வரலாம். ஓகே, இந்த 1/2 வந்து நம்ம அப்படியே போட்டுக்கலாம். ஹோல் ஓப்பன் ப்ராக்கெட். நெக்ஸ்ட் வந்து நம்ம பெருக்கி இங்கே ப்ராக்கெட்டில் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் மேலே உள்ள 3 டேனுக்கு வந்து தனியாக போடணும், கீழே உள்ள 3 டேனுக்கு தனியாக போடணும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இதையும் பெருக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து 1 6 6. இப்போ வந்து மேலே 6 வந்துடும். 6 வந்து 2ஆல் அடி எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து -3 வரும். இப்போ ப்ராக்கெட்டில் வந்து -3 இதை பெருக்காச்சு. இப்போ வந்து 5 8 பெருக்க போகிறோம். 8 40 -40. நெக்ஸ்ட் 8 3 8 3 24 -24. இந்த டைம் முடிஞ்சிட்டு இப்போ நம்ம வந்து இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து மைனஸ். அதுக்கப்புறம் வந்து கீழே உள்ளதை நம்ம பெருக்கலாம். 3 5 15 -15. 6 8 48 -48. இங்கே வந்து 8 மேலே வந்து 8ஆல் பெருக்கும்போது 8 வந்துடும். அப்போ வந்து நம்மளுக்கு -4 கிடைக்கும். க்ளோஸ் ப்ராக்கெட். அதுக்கு வந்து க்ளோஸ் ப்ராக்கெட் போடலாம். இப்போ வந்து நெக்ஸ்ட் 1/2 அப்படியே போட்டுக்கலாம். ஹோல் ஓப்பன் ப்ராக்கெட். நெக்ஸ்ட் வந்து நம்ம உள்ள உள்ளதை வந்து கூட்ட ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து 3யும் 40யும் கூட்டலாம். அப்போ வந்து -43 -43 24 இருக்குன்னா வந்து கூட்டினா வந்து 67 -67. நெக்ஸ்ட் மைனஸ். இங்கேயும் அதே மாதிரி தான் 67 தான் கூட்டும்போது மைனஸ் ஹோல் க்ளோஸ் ப்ராக்கெட். நெக்ஸ்ட் 1/2 -67. அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த மைனஸ் வந்து உள்ளே கொண்டு போயிடலாம். அப்போ வந்து +67. இப்போ ரெண்டுத்தையும் நம்ம அடிச்சுட்டா நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து 0 வச்சு எதை மல்டிப்ளை பண்ணாலும் அது வந்து 0 தான் ஆன்சர். அப்போ வந்து இது ஒரு கோடு அமையும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.